டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. வணக்கம் டோலர்களே. நாங்க இதனால படம் பார்க்கும் பொழுதுங்க, அந்த படம் ரொம்ப ஒஸ்டால ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னு வைங்களேன், மறுபடி அந்த படத்தை பத்தி யாருனாவது கேட்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு கிரிஞ்சான இல்ல மொக்கையான கேரக்டரையோ இல்ல ஒரு கிரிஞ்சான எலிமெண்ட்டை வச்சுதான் அந்த படத்தையே டிஸ்கிரைப் பண்ணிருப்போம். அப்படி ஏதாவது ஒரு படத்தை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அந்த படத்துல இருக்கக்கூடிய மொக்கையான வில்லன் கேரக்டர் ஹெல்ப் பண்ணிருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த கேரக்டர் இந்த வீடியோல இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. எஸ், டாப் 10 மொக்க வில்லன்ஸ் இன் தமிழ் சினிமா. அதை தாங்க இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அப்ப ஆரம்பிக்கலாங்களா? லத்தி படத்தோட வில்லன் வெள்ளை. லத்தி இப்போ ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படத்தினோட ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பில்டப் ஏத்துனாங்க. விஷால் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச படம் அப்படி இப்படின்லாம். ஆனா அந்த ஒட்டுமொத்த கதையும் காமெடி ஆனதுக்கு காரணம் அந்த படத்தோட வில்லன் கேரக்டர் வெள்ளை. எப்படின்னா, லத்தி ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய விஷால் ஒரு இன்சிடென்ட்டால வில்லன் வெள்ளைய தலையில ஒரு கவரை மாட்டி வெளுத்து வாங்கிடுறாப்ல. அப்போ அந்த கவர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்ட வழியா வில்லன் விஷாலோட முகத்தை பாத்துறான். சோ வெளியே வந்த பின்னாடி அந்த கவர்ல இருக்கக்கூடிய ஓட்ட வழியா பார்த்தா மட்டும்தான் எனக்கு அவனோட முகம் ஞாபகம் இருக்கும்னு அந்த கவரை மண்டையில மாட்டிட்டே திரிவாப்ல. என்ன அடிச்சவன நான் பார்த்தேன். இந்த பாரு, இதுல ஒரு ஓட்ட தெரியுதா? இது வழியா அவன் மூஞ்ச குத்து மதிப்பா பார்த்தேன். இதே ஓட்ட வழியா பார்த்தாதான் அவனை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது எப்படிப்பா சொல்லும் பொழுதே காமெடியா இருக்க ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு படத்துல, அதுவும் ஒரு கமர்ஷியல் படத்துல வைக்கணும்னு தோணுது. கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்குமே இந்த வில்லன் கேரக்டர் இப்படியே தான் திரிவாப்ல. இன்டர்வலுக்கு பின்னாடி இந்த கவர் எல்லாம் கழட்டிட்டு தன்னோட அப்பா வில்லனோட சேர்ந்து ஏதாவது பண்ணுவாப்லன்னு பார்த்தா ஒரு 1000 பேர் இருந்தாலும் அசால்ட்டா எல்லாரு கண்ணையும் விரல விட்டு ஆட்டிட்டு திரிவாப்ல ஹீரோ. அப்பேற்பட்ட வில்லன் கேரக்டர். சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு வருது, கோபம் வருது. உங்க பார்த்தாலே ஜோக்கர் நீங்களா. அஞ்சான் இம்ரான் பாய் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து ரிலீஸ் ஆன பின்னாடி மரணாடி வாங்கின படத்துல ஒண்ணு தாங்க அஞ்சான். ஒரு பாட்ஷா, ஒரு நாயகன், அந்த அளவுக்கு ஒரு கேங்ஸ்டர் படம் பண்றோம் அப்படின்னு லிங்குசாமி தன்னைத்தானே ஏமாத்திட்டு எடுத்த படம் தான் இது. எப்படின்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸ்டரா இருக்காங்க, மாசா கெத்தா சுத்திட்டு திரிறாங்க. சோ அவங்களுக்கு மேல ஒருத்தன் வந்து இந்த மும்பையே என்னோடது தான், இனி நீங்களாம் அடக்கி தாண்டா வாசிக்கணும் அப்படின்னு சவால் விடுறான். இதை கேட்ட அந்த 2 பேரும் அவனை கடத்திட்டு வந்து அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. சோ இதுக்கு எப்படி அந்த வில்லன் பழி வாங்கினா அப்படின்றது தான் ஷார்ட் அண்ட் சிம்பிளான அந்த ஸ்டோரியே. இப்போ இந்த 2 கெத்தான கேங்ஸ்டருக்கு வில்லனா வர ஒரு அண்டர்வேர்ல்ட் தாதா எப்படி இருக்கணும்? இவங்களை விட கெத்தா தான் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு தானே இருந்திருக்கணும். ஆனா இந்த அண்டர்வேர்ல்ட் தாதா இம்ரான் பாய் கேரக்டரை பாத்தீங்கன்னா, கோட் சூட் போட்டாலே நீ வில்லன் தாப்பா அப்படின்னு அவர் யாரோ நம்ப வச்சிருப்பாங்க போல. தலைமை ஒரு கோட் சூட்டை மாட்டிக்கிறாப்ல, வாயில மட்டுமே வில்லத்தனம் காட்டிட்டு திரிவாப்ல. சரி, ஒரு கேங்ஸ்டர் படம்ன்றீங்க, ஒரு ஃபைட் எதிர்பார்க்கலாமா வில்லனுக்கும் ஹீரோக்கும் அப்படின்னு பார்த்தா, வில்லன் ஹீரோவை கொல்லும் பொழுது ஹீரோவோட ஆளுங்களையே விலக்கி வாங்கி தான் ஹீரோவை கொன்னுருவாப்ல. சரி, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், பித்தத்துக்கு பித்தம் வாங்குறேன் அப்படின்னு ராஜுபாய் கிளம்பி வந்து இம்ரான் பாயை கொல்லும் போது கூட இம்ரான் பாயோட ஆளுங்களை விலக்கி வாங்கி தான் இம்ரான் பாயை கொல்லுவாப்ல. டேய், வங்கமான கிளைமேக்ஸ்டா. வைரத்தை வைரத்தால தான்டா அறுக்கணும், நெருப்ப நெருப்பால தான் அணைக்கணும், துரோகத்தை துரோகத்தால தான்டா அழிக்கணும். இப்போ பாட்ஷாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாட்ஷா எவ்வளவு ஒரு கெத்தான கேரக்டரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் ஆண்டனி கேரக்டரும். சோ பாட்ஷா ஒன்னு பண்ணாரு அப்படின்னா அதுக்கு மேல ஆண்டனி கேரக்டர் ஒன்னு பண்ணிடுவாப்ல. அதனால மட்டுமே தான் அந்த படம் பார்க்கும்பொழுது அவ்வளவு வேர்த்தா இருந்தது. சோ ஒரு கெத்தான கேங்ஸ்டருக்கு வாயில மட்டுமே வில்லத்தனம் காட்டி நீ வாடா, நீ வா, என் ஏரியாக்கு வாடா அப்படின்னு வாயிலேயே சொல்லிட்டு போற ஸ்டைல் பாண்டி வில்லன்லாம் வச்சா இப்படித்தான் இருக்கும். நீ எதுக்காக மறுபடியும் பொழைச்சு வந்திருக்க என்ன உனக்கு தெரியுமா? நீ ஏன் கையால சாகல, அந்த ஆதங்கம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நீ மறுபடியும் எங்க வந்திருக்க. சமாளிச்சுட்டாராமா. லிங்கா எம்பி நாகபூஷன் மீண்டும் ஒரு ஜெகபதி பாபு வில்லன். ஆனா இந்த முறை கார்ப்பரேட் வில்லனா இல்லாம எம்பி வில்லனா வந்திருக்காப்ல. மான் கராத்தேல எப்படி ஒரே வார்த்தையில பீட்டரை வில்லனா மாத்தினாங்களோ அது போலதான் லிங்காலையும் பாத்தீங்கன்னா, லிங்காவோட தாத்தா ஊருக்காக டேம் கட்டி ஒரு சின்ன துரோகத்தால ஊரை விட்டே அனுப்பப்படுறாரு அப்படின்னு பிளாஷ்பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பிரசன்ட்ல இருக்க லிங்கா ஊருக்கு வரணும்ல, அதுக்கு ஒரு வில்லன் வேணும்ல, அதுக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் எம்பி நாகபூஷன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், இதுல எம்பி நாகபூஷன் அப்படின்ற கேரக்டருடைய ஸ்கோப் படத்துல எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷமோ எண்டிங்ல ஒரு
ஒரு 10 நிமிஷமோ அப்புறம் பலூன் ஃபைட் அப்படின்னு ஒண்ணு வச்சு அந்த கேரக்டரையே முடிச்சு வச்சிருப்பாங்க. பொதுவாவே KS ரவிக்குமார் சாரோட படங்கள்ல கேரக்டர் ஆர்க் அப்படின்றது ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவ்வளவு டீப்பா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஏன் அந்த படத்துல இருக்குது அப்படின்றதுக்கு சரியான டெஃபினிஷனும் இருந்திருக்கும். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம KS ரவிக்குமார் சாரோட படங்கள்லயே ரொம்பவும் மட்டமா எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த MP நாகபூஷன். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. என்னதான் லிங்காவோட கிளைமேக்ஸ் இதுவே கிடையாது, நாங்க வேற ஒன்னு யோசிச்சு வச்சிருந்தோம், சில பல பிரச்சனையால இப்படி எடுக்க வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு முட்டை கொடுத்தாலுமே வெயிட் யாரு பாது லிங்கால எங்கடா ஜெகபதி பாபு வில்லன், லிங்காவோட உண்மையான வில்லனே சூப்பர் ஸ்டார் தானேடா அப்படின்றது விளங்கும்டா நாரப்பயல. எதற்கும் துணிந்தவன் இன்பா. நம்ம வினய் சாருக்கு யாரோ நீங்க நல்லா வில்லன் கேரக்டர் பண்றீங்கப்பா அப்படின்னு அவரோட ஆள் மனசுல போய் நம்ப வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் படத்துல வில்லன் கேரக்டர் பண்ணப்பல பிரிட்டி குட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த டாக்டர் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கோவா பக்கமா அவுட்டோர்ல நடந்திருக்கும் போல. நம்மால வேற கொஞ்சம் கலரா இந்த வெயில்ல நின்னே கலர் கம்மி ஆயிட்டாரு போல. சோ எதற்கும் துணிந்தவனுக்கு டேட் கொடுக்கும் பொழுது ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காப்ல அவுட்டோர் ஷூட்டிங்னா வர மாட்டேன்ப்பா. ஏன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல கூட தலைவன் அவுட்டோருக்கு வந்திருக்கவே மாட்டாப்ல. வீட்டுக்குள்ளேயோ இல்ல பழைய குடோன்லயோ உட்காந்துருப்பாரு. அப்படியே வெளியே வந்தாலும் அது நைட் சீனா தான் இருந்திருக்கும். இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை, சூரியன் ஸ்கொல்திங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங். ஆக்சுவலா இந்த ஸ்டோரியே பொள்ளாச்சியில நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ரொம்பவே டீப்பா சொல்லிருக்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தோட மெயின் பில்லராவே இருந்திருக்க வேண்டியது அந்த படத்தோட வில்லன் கேரக்டர் தான். பிகாஸ் வில்லன் அந்த பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றான் அப்படின்றத பொறுத்து தான் இவனை எப்படியாவது பழி வாங்கி தண்டனை வாங்கி கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு ஆடியன்ஸுக்கே தோண வைக்கணும். ஆனா நம்ம வில்லன் இன்பா என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துருப்பாப்ல. ஆனா ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்க வீடியோ வச்சிருப்பாரு. ஒரு பொண்ணு இவரை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, இன்க்ளூடிங் அவரோட வைஃபுமே கூட. இவர் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து பியானோ வச்சுட்டு ஹீரோ கிட்ட வாயிலே வட சுட்டு கிளைமேக்ஸ் வரைக்குமே போயிருவாப்ல. இந்த படத்துல ஒரு கோர்ட் ரூம் சீன்லாம் கூட இருக்கும். வழக்கே இன்பாக்கு எதிராக தான். ஆனா இன்பா வரமாட்டாப்ல, வீட்லயே உட்கார்ந்து பியானோ வச்சே கேஸ ஜெயிச்சிருவாப்ல. இந்த வழக்குல முதல் குற்றவாளியா இன்பா பேர் தான் சேர்த்திருக்கேன். ஆனா அவன் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்துட்டு நீதிமன்றத்துக்கே வரல. வினய் சார் நீங்க நல்லா தான் நடிக்கிறீங்க, இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா தயவு செஞ்சு இது மாதிரியான மலுமட்ட வில்லன் கேரக்டர்லாம் பண்ணி எங்க பொறுமையை சோதிக்காதீங்க. என்ன இந்த பரராஜா உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? சாமி ஸ்கேர் ராவண பிச்சை. சாமி படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு அதோட பார்ட் 2 எடுக்கிறேன் அப்படின்னு கிளம்பின படம் தாங்க இந்த சாமி ஸ்கேர். சாமியின் வேட்டை தொடர் நீ போட்டது காரணம் வந்து அதுக்கு வேற ஒரு கதை இருந்தது. என்னது மிஷன் 2 ஒன்று இருந்துச்சு. அது வேற விஷயம். அது டோட்டலா அது இன்னும் நான் பண்ணவே இல்லை, அது வெயிட்டிங்ல இருக்கு. ஓ இது பார்ட் 2 கிடையாதா? ஆனா இப்போ பண்ணது வந்து அந்த ஒரு நல்ல லாங் கேப் வந்த உடனே இது வந்து அடுத்த மிஷன் மாதிரி பண்ணா நல்லா இருக்காது. இவ்வளவு வருஷம் கழிச்சு அடுத்த மிஷனா இல்லாம அடுத்த ஜெனரேஷனா இருக்கட்டும்னு சொல்லி கிரியேட் பண்ணதுதான் அது. ஓ அப்படி போகுதா கதை? ஒரிஜினல் சாமியோட பார்ட் 2ன்றது அது வேற. இது இல்ல வேணாங்கயா, ஆல்ரெடி பார்ட் 2 பண்ண அப்படின்னு பண்ண சம்பவமே போதும். மீண்டும் பார்ட் 2 எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல படத்தை கொலையா கொள்ள வேணாம். இப்போ நாங்க சாமி ஸ்கேரோட மேட்டருக்கு வருவோம். இந்த படத்தினுடைய வில்லன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் பிச்சையோட மகன் ராவண பிச்சை. அது யார் பண்ணிருப்பானா நம்ம பாபி சிமா பண்ணிருப்பாப்ல. சார் எங்க இருக்காருன்னு பார்த்தா ஸ்ரீலங்கால இருக்காப்ல. இதுதான் ப்ராப்ளமே. டைரக்டர் ஹரி அவர்களே, ஸ்ரீலங்கா ஒன்னும் வேற கிரகத்துல இல்லப்பா, தோ பக்கத்துல தான் இருக்குது. ஆனா நம்ம ராவண பிச்சையோட கேரக்டரை பாத்தீங்கன்னா ரொம்ப தூய தமிழ் தான் பேசுவாப்ல. கேட்டா ஸ்ரீலங்கால அப்படிதான் பேசுறாங்களா? ஐயா இந்த ஸ்டோரி எழுதும் பொழுது ரிசர்ச்னு ஒண்ணு பண்ணுவாங்களே, அதெல்லாம் பண்ணீங்களா? ஏன்னா இந்த கேரக்டர் பேசுறது ஒன்னும் ஸ்ரீலங்கா தமிழ் கிடையாது. பல வருடங்களுக்கு முன்னாடி குமரி கண்டம்னு ஒன்னு இருந்தது, அங்க பேசுற தமிழ்ல தான் பேசின்னு இருப்பாப்ல. ஐ திங்க் கேரக்டர் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்குது போல. நாக்கு தள்ளுதா? இது மட்டும் கிடையாதுங்க, அந்த ஊர்ல காலேஜுக்கெல்லாம் யூனிஃபார்ம் இருக்குது. அதுவும் சாதா யூனிஃபார்ம் எல்லாம் கிடையாது, ஏதோ ஊட்டில அடிக்கிற குளிருக்கு சொட்டர் மாட்டினா மாதிரி இருக்கும். அது போக கூகுள்ல போய் ஸ்ரீலங்கன் பீப்புள் அண்ட் தியர் கல்ச்சர் அப்படின்னு சர்ச் பண்ணி என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் தூக்கி டீடைலிங்ன்ற பேர்ல வச்சிருப்பாப்ல. டைரக்டர் ஹரி அவர்களே, யார் உங்களுக்கு சொன்னது ஸ்ரீலங்கால இப்படி எல்லாம் இருக்குன்னு? இந்த பெருமாள் பிச்சைக்கு இருந்த மரியாதையே பிச்சை எடுக்க வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கு. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. எங்க படம் பூரா திருவள்ளுவருக்கு அத்தை பையன் மாதிரி தான் ராவண பிச்சை வரப்போறாரோன்னு நினைச்சேன். ஆனா ஆஃப்டர் 28 இயர்ஸ் அப்படின்னு போட்டு ராவண பிச்சையை இப்ப பேசுற தமிழுக்கு மைக்ரேட் பண்ணிட்டாங்க. 600 கோடியை டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் அலுங்காம குலுங்காம கொண்டு வந்து சேர்த்தேன்ல. அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம்.
முகமூடி அங்குசாமி 2012 மிஷ்கின் சாரோட டைரக்ஷன்லயும் ஜீவாவோட நடிப்புலையும் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படம் தாங்க முகமூடி. இதுல அங்குசாமி அப்படின்ற வில்லன் கேரக்டரை நரேன் பண்ணிருப்பாப்ல. ஒரு சூப்பர் ஹீரோக்கு யாருங்க வில்லனா இருக்க முடியும்? இன்னொரு சூப்பர் ஹீரோ தானே. ஆனா இங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தமிழ் பட ஹீரோனால என்னங்க வேலை வெட்டியே இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் காப்பாத்துறதும் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் உதவி பண்றதும். அது மாதிரி இங்க வில்லன் கேரக்டரை பாத்தீங்கன்னா தான் வில்லன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தாலேயே ஊர் முழுக்க போய் கொள்ளாடிச்சுன்னு தெரிவாரு. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல இனிமே அப்படித்தான். ஐயோ வில்லன் கேரக்டர் கொடுத்துட்டாங்களே, இப்ப எதுனாவது கெட்டதா பண்ணியே ஆகணுமேடா அப்படின்னு பதறி போய் கார்பேஜ் எடுக்க போன இடத்துல கைய வைக்கிறாப்புல வில்லன். ஆக்சுவலா அந்த ஸ்டோரியே பாத்தீங்கன்னா குங்ஃபூ தெரிஞ்ச 2 பேர்ல ஒருத்தன் அந்த குங்ஃபூ நல்லதுக்கு யூஸ் பண்றான், இன்னொருத்தன் அதே குங்ஃபூ கெட்டதுக்கு யூஸ் பண்றான். சரி நீ ஏன் எதுக்குடா கெட்டதுக்கு யூஸ் பண்ற, என்னத்தாயா உனக்கு பிரச்சனை, யாரியா நீ அப்படின்னா, நான் தாப்பா வில்லன், ஹீரோக்கு எதனாவது வேலை கொடுக்கணும்ல, அதுதான் ஊர் முழுக்க போய் திருடிட்டு திரியிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் இந்த அங்குசாமியோட கேரக்டர். நீ பெரிய ஹீரோ ஆகணும்னு சொன்னா ஒரு வில்லன் வேணும், அதனாலதான் அந்த பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் டார்க் நைட்டோட அப்பட்டமான ஒரு காப்பி தாங்க முகமூடி. அதுல ஜோக்கர் கேரக்டர் அளவுக்கு கூட தேவையில்ல, அட்லீஸ்ட் ஜூனியர் ஜோக்கர் அளவுக்காவது பண்ணிருக்கணும்ல. ஆனா பாக்குற நம்ம எல்லாரையும் சோக்கர் ஆக்குற அளவுக்கு தாங்க இருந்தது இந்த கோலிவுட் ஜோக்கர் அங்குசாமியோட கேரக்டர். ஆக்சுவலா இதே தான் மான் கராத்தேலையும் வில்லனுக்கு பண்ணிருப்பாங்க. மான் கராத்தேல தன்னோட லவ்வருக்காக பாக்ஸிங் பண்ணக்கூடிய ஹீரோ பீட்டருக்கும் தன்னோட பேஷனுக்காக பாக்ஸிங் பண்ணக்கூடிய வில்லன் பீட்டருக்கும் ஒரு ஈக்குவலான நியாயம் தான் இருந்திருக்கும். ஆனா உன் கேர்ள் ஃபிரெண்டை என்னோட பக்கு அனுப்பு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தால வில்லன் ஆயிருப்பாப்ல உண்மையான பாக்ஸிங் பீட்டர். வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. அண்ணாத்தே பிரதர்ஸ் எப்படி வீரராகவும் தீவிரவாதியும் போட்டி போட்டு கிரிஞ்சு பண்ணுவாங்களோ அப்படி காளையனும் அண்ணாத்தே பிரதர்ஸும் போட்டி போட்டு கிரிஞ்சு பண்ண படம் தாங்க அண்ணாத்தே. இதுல ஒண்ணு இல்லைங்க, மொத்தம் 2 வில்லன். ஒருத்தன் கார்ப்பரேட் கைக்கூலி மனோஜ் பரேக்கர், இன்னொருத்தன் அடிமட்டத்துக்கும் இறங்கி சம்பவம் பண்ணக்கூடிய உதவு பரேக்கர். இது யாரு பண்ணிருக்கா சொல்லுங்க? நம்ம ஜெகபதி பாபு. ஜெமினி கணேசா அப்பா, ஜெமினி கணேசனை வந்து வச்சிருக்காங்க. இந்த மனுஷனை எதுலாம் வில்லன் கேரக்டர்ல காட்டுறாங்களோ கண்டிப்பா அதுல ஒரு கிரிஞ்சு கேரண்டியா இருக்குங்க. அண்ணாத்தைய பார்க்கும்போது இப்போ யாருக்கடா வில்லன் அப்படின்ற டவுட் வந்துரும். ஏன்னா அண்ணாத்தைய ஏமாத்திட்டு போன தங்கச்சி தங்க மீனாட்சி தான் அண்ணாத்தைக்கு வில்லனா, இல்ல ஒரே அப்பாவோட 2 வைஃபுக்கு பிறந்த அண்ணன் தம்பி தான் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு வில்லனா, இல்ல தம்பிய கொன்ன அண்ணாத்தைய கொல்ல வர உதவு பறைக்கர் தான் வில்லனா? எத்தனை கேள்வி வருது பாருங்க. இதுல பில்டப்புக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இருக்காது. ஜெகபதி பாபுக்கு நல்லா கரடி மாதிரி புசு புசுன்னு முடிய வளர்த்து மாட்டு தொழுவத்துல உட்கார வச்சா பயந்துருவோமா? ஏயா பெருசு மீசி எப்படி புல்லு கட்டு மாதிரி வச்சிருந்தா தூங்கும்போது ஆடு மாடு மூக்கின் சேர்த்து மேஞ்சிராது. பூமி கார்ப்பரேட் வில்லன். பொதுவா இப்ப வர எல்லா படத்துலயும் கார்ப்பரேட் வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தாலே கண்டிப்பா அதுல கிரிஞ்சு கேரண்டியா இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் கார்ப்பரேட் வில்லன் பிளஸ் இலுமினாட்டி வில்லனா இருப்பாப்ல. இது எல்லாம் ஒரு 13 குடும்பத்துக்கு தான் சொந்தம்னு உனக்கு தெரியுமாடா? இந்த 13 குடும்பம் தான் இந்த உலகத்தையே ஆளுதுன்னு உனக்கு தெரியுமா? வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? அது எப்படிடா தமிழ் படத்துல மட்டும் இலுமினாட்டி வில்லன்னாலே நேரா அங்க இருந்து கிளம்பி வந்து ஹீரோ கிட்ட போய் உட்காந்து இலுமினாட்டி என்பது 13 குடும்பங்கள், நாங்கள் தான் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு லெக்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த இலுமினாட்டி வில்லனுக்குனே ஒரு சில குணாதிசயங்கள்லாம் தமிழ் சினிமால இருக்குது. ஹீரோ என்ன செய்யறாரு எங்க இருக்காருன்னு இருந்த இடத்துல இருந்துனே வில்லனால ட்ராக் பண்ண முடியும். ஒரு நாட்டுல இருந்துட்டே இன்னொரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வரைக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரே ஒரு சைன் தாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு பெரிய கிரைமா இருந்தாலும் தப்பி வெளியே வந்துட முடியும். இதெல்லாம் ஹையர் லெவல்ல பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவர் தான் இலுமினாட்டி வில்லன். இதையே ஸ்மால் லெவல்ல பண்ணார் அப்படின்னா அவர் தான் கார்ப்பரேட் வில்லன். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பயங்கரமான அதி திறமையான சூப்பர் பவர்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு வில்லனை எதிர்த்து பூமிநாதன் ஒரு நாட்டையே திருத்தி மேல கொண்டு வராரு. இதுதான் கதை. இப்ப தெரியுதா பூமியோட பிளாப்புக்கு எம்ஜி அண்ணா மட்டும் காரணம் இல்லைன்னு? புரியுதா? விவேகம் ஆரியன். இலுமினாட்டி வில்லன்கள் வரிசையில் விவேகம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஐ திங்க் தமிழ் சினிமாலேயே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் பண்றேன்னு ஹாலிவுட்டுக்கே போய் ஹாலிவுட்ல நாசுக்கா சொல்லப்பட்ட இலுமினாட்டி அப்படின்ற மேட்டரை தூக்கின்னு வந்து அதுல விவேக் ஓபராய உட்கார வச்ச படம் தாங்க விவேகம். பொதுவாவே எல்லா படத்துலயும் ஏகேசார முதுகுல தான் குத்திடுவாங்க. அப்படி முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னாலே அந்த படம் ஓடிடும் அப்படின்றது தான் ஐதீகம். ஆனா அப்பேற்பட்ட ஏகேசார் முதுகுல குத்து வாங்கியுமே அந்த படம் ஓடலன்னா யோசிச்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட முரட்டு வில்லனா இருந்திருக்கணும். இத பாரியா,
ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? பொதுவா இலுமினாட்டி வில்லனாலே ஹீரோ கிட்ட போய் இலுமினாட்டி என்றால் என்ன அப்படின்னு லெக்சர் தான் எடுப்பாங்க. ஆனா இவரை பாத்தீங்க அப்படின்னா விக்கிபீடியால இலுமினாட்டி என்றால் என்ன அப்படின்றத பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்புவிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் ஹீரோக்கு பில்டப் ஏத்திட்டு இருப்பாரு. அவன் யாரு தெரியுமா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அடுத்து என்னெல்லாம் பண்ண போறான் தெரியுமா, அப்படி இப்படின்னு. ஐ திங்க் இந்த இலுமினாட்டி அப்படின்ற மேட்டரை தமிழ் சினிமாக்கு முத கொண்டு வந்த படமும் இதுதான். அதே இலுமினாட்டி மேட்டரை கிரிஞ்சி எலிமெண்ட் ஆக்கின படமும் இதுதான். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. பீஸ்ட் தீவிரவாதி வில்லன். இந்த பீஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அள்ளி தெளிச்சுன்னு இருக்க, அவருக்கு போட்டியாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவையா என் தலைவன். இந்த தீவிரவாதிகளுக்கு எல்லாம் சங்கோன்னு எதனாவது இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த கேரக்டர் எங்கள் அமைப்பிற்கே அசிங்கம் அப்படின்னு இறங்கி போராடுற அளவுக்கான ஒரு கேரக்டரை பண்ணிருப்பாப்ல. அவ்வளவு பெரிய ஹைஜாக் எல்லாம் பண்ணிடுவாங்க. சரி ஏன்பா ஹைஜாக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா எங்க அமைப்போட தலைவரை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சரி யாருப்பா அந்த தலைவர்னு பார்த்தா ஏதோ 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தாடி மீசை வச்சு காட்டுறாங்க. தம்பியா? என் வயசு என்ன தெரியுமா? என்ன வயசு? 49 முடிஞ்சு 50. அவ்வளவு ஆகுது. ஆளு நசிங்கி இருக்கீங்களே. இந்த பக்கம் நம்ம செல்வராகவன் சேர்வர பில்டப்பை ஏத்தினே இருப்பாரு. அவங்க கிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்குமோ, அவங்க கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குமோ, அடுத்து என்ன பண்ண போறாங்களோன்னு. ஆனா நம்ம இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட பாத்தீங்கன்னா அசால்ட்டா எல்லாரையும் பொட்டலம் கட்டி தூக்கின்னு வந்துட்டே இருப்பாரு. இது போகலாம் ஒரு சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தீவிரவாதிக்கு நேருக்கு நேர் நின்று டீல் பேசின்னு இருப்பாரு. நீ இப்ப அவங்களெல்லாம் விடுறியா இல்ல உங்க எல்லாரையும் கொண்டு போடுவானு. அப்படிப்பட்ட மலுமட்டையான தீவிரவாதி கும்பலை எந்த படத்துலயும் சேச்சா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, இந்த உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை சொல்லாட்டி எப்படி? இவ்வளவு பெரிய ஹைஜாக் நடந்து அந்த உமர் ஃபாரூக் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் ரிலீஸ் பண்ண உமர் ஃபாரூக் ஜெட்ல ஏத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. இந்த திருநாய் இருக்குது இல்லையா, திருநாய் ஸ்ட்ரீட் டாக், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா டாக் இன்னொரு ஏரியாக்குள்ள போயிருச்சுன்னு வைங்களேன், அந்த ஏரியால இருக்கக்கூடிய டாக் எல்லாம் சுத்து போட்டு இந்த டாக அடிச்சே துரத்திடும். ஐயோ ஒரு டாகே அது ஏரியால கெத்தாதாயா இருக்குது. டேய் தீவிரவாதி யாரா நீங்க, உங்க ஏரியாலயே நீங்க இவ்வளவு பெரிய சோக்கரா இருக்கீங்களேடா, உண்மையான ஜோக்கரா இருக்கீங்கடா. சோ எந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதுல வில்லன் கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே தான் அந்த படத்தோட ப்ரோட்டகனைஸ்ட் இவால்வ் ஆகி போயிட்டே இருக்க முடியும். சோ அந்த வீடியோல ஒரு 10 மொக்கையான வில்லன் கேரக்டர் எல்லாம் கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லப்பா இதை விட விசித்திரமா பண்ணிட்டு திரியற வில்லன் கேரக்டர் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அது போக நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே பாருங்களா, சும்மாவே கிடக்குது, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்னப்பா இன்னொரு ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.